ஹாய் மீடியா 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 10th 12th நம்ம பப்ளிக் ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். 11th அரியர் கேண்டிடேட் ரிசல்ட் அப்டேட் பார்த்துடலாம். ஸோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலில் ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம பசங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிசல்ட் டேட் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் புக்கும் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நானும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக வரணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களோட மார்க்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. 10th எவ்வளோ உங்களுக்கு மார்க் வரும், 12th எவ்வளோ மார்க் வரும், 11th நீங்கள் எழுதிருப்பீங்க. ஆனுவல் எக்ஸாம் எவ்வளோ மார்க் வரும். ஃபஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் 11th எழுதிருக்கிறீங்க. 11th அரியர் கேண்டிடேட்டுக்கான ரிசல்ட்ஸ் அப்டேட்டும் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் இந்த டைம் உங்களுக்கு 12th பார்த்துட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸு அதுக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எந்த சப்ஜெக்ட்டுன்னு தெரியல. அந்த சப்ஜெக்ட்டு கேல்சிலாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதனால் ரிசல்ட்ஸ் இந்த டைம் நல்லாவே வரும். அந்த சப்ஜெக்ட்ஸுக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் வரும். நம்ம ரிசல்ட்ஸ் அன்றைக்கி லைவும் இருக்கும். மறக்காமல் அந்த லைவ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டிஜியிலேருந்து அஃபிஷியலாக டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அஃபிஷியல் டேட் பார்த்துட்டிங்கன்னா டென்டேட்டிவாக ரிசல்ட் 12th நாளைக்கு மறுநாள் 8/5/2026. 11th அரியர் கேண்டிடேட்டுக்கு 25/2026. 10th பார்த்துட்டிங்கன்னா 25/2026. இதுதான் அஃபிஷியலாக பப்ளிக் எக்ஸாம் ஷெட்யூலில் உங்களுக்கு கொடுத்தது. இதுக்கு கீழே உங்களோட டைம் டேபிள் இருக்கும். 10th பப்ளிக்கு, அப்புறம் 11th அரியர் கேண்டிடேட்டு, 12th பார்த்துட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ். இதுதான் அஃபிஷியலாக டிஜியிலேருந்து அந்த பப்ளிக் ஷெட்யூலோட ரிசல்ட் டேட்டு. ஓகே, இதன்படி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் 12th பொறுத்தவரை காலையில் 9 o'clock to 9:30 கிட்ட சர்வர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம அதுவுமே நம்ம லைவில் செக் பண்ணிடலாம். மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நான் ரிசல்ட்ஸ் எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் உங்களுக்கு நாளைக்கு நான் போட்டுறேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. 10th நான் மேக்ஸில் கொஞ்சம் நிறையா அந்த கம்பல்சரிஸ்லாம் ஃபார்முலா எழுதியிருக்கேன் சார், மார்க் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிராஃபில் நம்பர் போட மறந்துட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. அதேமாதிரி ஜாமெண்ட்ரியில் அந்த ஏபி போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதேமாதிரி சோசியலில் நிறைய பேர் அந்த இயர்ஸு நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அப்புறம் அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் ஸ்டெப் மார்க்லாம் கொடுப்பாங்களா சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதேமாதிரி ஃபிசிக்ஸுக்கும் நான் அந்த டெரிவேஷன்ஸ்லாம் சில இது தப்பாக எழுதியிருக்கேன் சார், சில இது கரெக்டாக எழுதியிருக்கேன். ஸ்டெப் மார்க்லாம் கொடுப்பாங்களா, ஃபுல்லாக அழிச்சு விட்ருவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் மேக்ஸு ஃபிசிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் ரெவலண்ட்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ரெவலண்டட் ஆன்சர்ஸ் எழுதியிருந்தால் மார்க் ஷுட் பி அவார்டட் அப்படின்ற மாதிரி தான். ரெவலண்ட்டாக நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலே மார்க் ஷுட் பி அவார்டட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ரிலேட்டடாக எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருந்தாலே உங்களுக்கு மார்க் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இத்தனை 2 இயர்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. 11th கூட 11th உங்களுக்கு பப்ளிக் தான். ஸோ 1 year ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட்ஸோட பலன் நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு காலையில் தெரிஞ்சிடும். அதனால் எதுவும் பேனிக் ஆகாதீங்க. நான் பேரண்ட்ஸுக்கு ஒரே சஜஷன் தான். ஸோ நல்லபடியாக மார்க்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்து காலேஜஸ் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு காலேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்ஜினியரிங்க்கு. அது எல்லாம் ஆன் பண்ணி செக் பண்ணியிருப்பீங்க. அதுவும் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்களா அப்படின்றது கமெண்ட் சொல்லுங்கள். அந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறைய பேர் என்ன பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தடுத்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸு எப்படி நீங்கள் அந்த உள்ளே போகணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் போடுறேன். ஓகேவா? அண்ட் தென் 10th ஸ்டாண்டர்ட் 10th பசங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் 10th முடிச்சுட்டு என்ன குரூப் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது நிறைய டவுட் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு 20 ரிசல்ட்ஸ் வருது இல்லையா? 20 ரிசல்ட்ஸ் வந்த உடனே அடுத்து உங்களுக்கு நீங்கள் என்ன குரூப் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபுல் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். அதுவுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சேனலில் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். அதுவும் நம்ம மூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் நிறைய பேர் அந்த பாலிடெக்னிக்லாம் போகணும் சார், என்ன சார் பண்ணுறது, 10th முடிச்சுட்டு போனால் நல்லாயிருக்குமா, ஒர்த்தா, பின்னாடி ஒர்க்குலாம் போனால் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான அப்டேட்ஸும் 10th பொறுத்தவரை கவலைப்படாதீங்க. முடிச்சுன்னா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நான் 11th 12th புக்குன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதுவும் மறக்காமல் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 6th to 12th புக் டெக்ஸ்ட் புக் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே இருக்கும். மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேப்பா? ஸோ ஓவராலாக சொல்லியாச்சு ரிசல்ட் அப்டேட்ஸு. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? 10th சொல்லி சொல்லுங்கள். 500க்கு அவுட் ஆஃப். 12th 600க்கு அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளு. நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் சரி ரிசல்ட் அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.